வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெவில் அண்ட் தென் ஏஞ்சல் இந்த டாஸ்கில் அன்ஷிதாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ த டெவில்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸோட நிம்மதியை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாஸ்க். அவங்களோட பொறுமையை நிலைக்குலைய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்முன்னு இருக்கணும், விச் மீன்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாஸ்க். பட் அவங்க ஏதாவது நிலை குலைஞ்சிட்டாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் கோவப்பட்டாலோ பொறுமையை இழந்தாலோ இல்லை அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யார் அதை பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், விச் மீன்ஸ் டெவில்ஸ்க்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஏஞ்சல்லேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்றதான் வந்து மீனிங். ஸோ ஜெஃப்ரிக்கும் வந்து அன்ஷிதாக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து செமையாக வந்து கோவப்படுத்தியிருக்காங்க. அவங்க பொறுமையை இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க கோவப்பட்டு கத்துறாங்க. ஸோ அதனால அவங்களோட லைக் ஹார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு சர்ச்சிக்காக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு தானே வேணும், இந்தா வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவுக்கு வந்து போகுது. ஸோ எதுக்கு இந்த ஹார்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹார்ட்டை வந்து எந்த டெவில்ஸ் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பொறுமையை இழக்க வைக்கணும், இல்லை அவங்க கோவப்படணும், இல்லை அப்படின்னா அவங்க அழணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னா அவங்க ஏஞ்சல் விட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்க கிட்ட இருக்க ஹார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம், விச் மீன்ஸ் டெவில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து டாஸ்க். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் இன்னும் சில நாளில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவில்ஸாகவும் இவங்க ஏஞ்சல்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ மேபி அன்ஷிதா வந்து பழியை தீர்த்துக்கிறாங்களா தர்ஷிகா கிட்ட அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அன்ஷிதா மட்டும் கிடையாது, லைக் ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சலில் விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ அதுக்கு காரணமாக இருந்தது மேபி முத்து அண்ட் தென் ஜாக்லின் டெவிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஜோன்லேருந்து வெளியே வந்தனால இவங்களோட ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டெவிலுக்கு வந்து போயிருக்கு. ஸோ நிறைய டெவில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டை வந்து ஏர்ன் பண்ணணும். ஏன்னா அந்த ஹார்ட்டை ஏர்ன் பண்ணால் தான் அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 ஹார்ட்டை வந்து லைக் வின் பண்ணியிருக்காரு. ஸோ 1 கையில் காமிக்கிறாரு, 2 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து குத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த வார போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் வந்து வெறுப்பேற்றுற ஒரு போட்டியாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது இந்த டாஸ்கில் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.